السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. காலையிலிருந்து நாம் மதியம் வர மன்ஹஜு சலஃப் என்றால் என்ன, மன்ஹஜு சலஃப்னா என்ன, குர்ஆன் சுன்னாவை குறிப்பாக சலஃபுகள் அதுலேயும் குறிப்பாக சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்களோ அந்த முறையில் மார்க்கத்தை விளங்கணும். அது எதில், கொள்கையில் மட்டும் கிடையாது, கொள்கையிலையும் சட்டத்திட்டங்கள்லையும் ஒழுக்கம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் நடைமுறைகள்லையும் தாவா அழைப்பு பணிகள்லையும் எல்லா பாட்டிலையும் என்ன செய்யணும், நம்ம அவங்க சென்ற பாதையில் மார்க்கத்தில் செல்ல வேண்டும், விளங்க வேண்டும் அப்படின்றத நாம் காலையில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். யாரெல்லாம் சஹாபாக்களுடைய விளக்கத்துக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ, சஹாபாக்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ, அவங்கள எதிர்க்கிறவங்க ஒரு சில ஆதாரங்களை வைப்பாங்க. சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்கு பிரதான ஆதாரமாக ஒரு 3 ஆதாரத்தை வைப்பாங்க. அந்த ஆதாரத்தை பற்றியும் அதற்கான சரியான பதில் என்ன, மறுப்பு என்பதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த நேரத்தில். அதில் முதல் விஷயம், நாமெல்லாம் அதிகமாக தமிழகத்தில் தௌஹீது பிரச்சாரங்களில் தௌஹீது மேடைகளில் சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் சாஸ்மும் சொல்கிறாங்க, நாளைக்கு கௌசர் தடாகத்திலிருந்து என்ன செய்யப்படுவாங்க, சில நபர்கள் அப்புறப்படுத்தப்படுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்க என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் என்று சொல்லுவேன். அப்போ என்னிடத்தில் சொல்லப்படும், உங்களுக்கு தெரியாது, இவங்க நீங்கள் இறந்ததுக்கப்புறம் பிதாத்துகளை செய்துட்டாங்க, புதுமையை புகுத்துனாங்க என்று சொல்லப்படும். அடுத்து நபிகள் நாயகம் சாஸ்திரம் சொல்கிறாங்க, ஃபசுஹ்கன் ஃபசுஹ்கன், அவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன உண்டாகட்டும், அல்லாஹ் இவங்களை தன்னுடைய அருளிலிருந்து தூரமாக்கட்டும், அல்லாஹ் தன்னுடைய அருளிலிருந்து இவங்களை தூரமாக்கட்டும், இவங்களுக்கு கேடு விளைவிக்கட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த ஹதீஸை வச்சு என்ன சொல்லுவாங்க, சஹாபாக்களுடைய விளக்கத்தை நம்ம எடுத்தோன்னு சொன்னால் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. இப்போது இதுக்கான பதில் என்ன, இந்த ஹதீஸை நம்ம எப்படி விளங்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோன்னா, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, சில நபர்கள் என்ன செய்யப்படுவாங்க, கௌசர் தடாகத்தில் அப்புறப்படுத்தப்படுவாங்க. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாருமே சஹாபாக்கள் தான் இதில் வருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க காட்டுறாங்க. யாரெல்லாம் சஹாபாக்களுடைய விளக்கத்துக்கு மன்ஹஜு சலஃப்க்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, கௌசர் தடாகத்தில் அப்புறப்படுத்தப்படுறவங்க யார், சஹாபாக்கள் சொல்கிறாங்க. சரி, அப்போ ஒரு கேள்வி நமக்கு வருது, என்ன, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பார்த்தீங்களா, 10 சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு செல்வாங்க. பத்ர் வாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இஅ்மலூ மா ஷி'தும் ஃபஇன்னீ கத் கஃபர்து லக்கும், நீங்கள் விரும்பியதை செய்யுங்க, உங்களை நான் மன்னிச்சிட்டேன்றான் அல்லாஹ் தஆலா. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாரெல்லாம் ஹுதைபியா உடன்படிக்கையில் ஈடுபட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், அவங்கள சொர்க்கவாசிகள்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பொதுவாக சஹாபாக்களை பற்றி கருத்து என்ன, குர்ஆன் ஹதீஸில் வரக்கூடிய கருத்து, அவங்களுக்காக நான் சொர்க்கத்தை தயார் செய்து படுத்தி வச்சிருக்கிறேன், அவங்க சொர்க்கத்தில் நுழைவாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இவ்வளோ ஆதாரங்களையும் ரசூலுல்லாஹ் ஹதீஸுகள்லையும் சொல்கிறாங்க. இப்போது கௌசர் தடாகத்தில் சஹாபாக்கள் அப்புறப்படுத்தப்படுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேடு விளைவிக்கும், அவங்களுக்கு கேடு உண்டாகட்டும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, அவங்க நரகத்திற்கு செல்வாங்கன்னா, அப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்?
இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குல்ல. சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு போகிறவங்க, இந்த சஹாபி சொர்க்கத்துக்கு போவாங்க, பதிலில் போர் கலந்து கொண்டவங்க சொர்க்கத்துக்கு செல்வாங்க, ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்துக்கிட்டவங்க சொர்க்கத்துக்கு செல்வாங்க சுலை ஹுதைபியாவில். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குல்ல. அப்போ இதை நம்ம எப்படி விளங்குறது? சஹாபாக்கள்லாம் கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவாங்கன்னா அப்போ சஹாபாக்களை குறித்து ரசூலா சொன்னாங்களே சொர்க்கத்துக்கு செல்வாங்கன்னு, அப்போ அதுக்கு பதில் என்ன? அப்போ ரசூலா பொய் சொல்லிட்டாங்களா? அப்போ ரெண்டு ஏதாவது ஒரு பொய்யா இருக்கணும்ல. சஹாபாக்களை குறிப்பிட்டு கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவாங்க நரகவாசிகள்னு சொன்னா, அப்போ ரசூலா சொர்க்கத்துக்கு செல்லுவாங்கன்னு சொல்லி அல்லாவும் அவனுக்கு தூதரம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் என்ன ஆயிடும்? பொய்யின்னு ஆயிடும். இல்லை அதுதான் உண்மைன்னா அப்போ இது என்ன ஆயிடும்? அப்போ இதுக்கு என்னதான் விளக்கம்? கௌசர் சொர்க்கத்துக்கு செல்வாங்கன்றது உண்மை, அது யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அப்போ கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுறவங்க யாரு? சஹாபாக்கள். இல்லைன்னா என்னாச்சு? மேட்ரு முடிஞ்சு போச்சு. விளங்குதா? சஹாபாக்கள்னா தான் என்ன பிரச்சனை? சஹாபாக்கள் யாருமே அதில் வரமாட்டாங்க, அடங்க மாட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நம்ம இது பண்ணணும் அப்படின்ற நோக்கம் இல்லை. இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த கௌசர் தடாகத்திலிருந்து சஹாபாக்கள் அப்புறப்படுத்தப்படுவாங்கன்னு சஹாபாக்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சவங்க யாரு? ஷியாக்கள் தான் இந்த ஹதீஸ் வச்சிருக்கிறாங்க. வேற யாரெல்லாம் சிந்திக்கு இருக்காங்க பார்த்தீங்களா? சஹாபாக்களை எதிர்க்கிறவங்க, மார்க்கத்தில் குறை காண்றவனுவ, இவனுங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஹதீஸ்லேருந்து? ராஃபீஸா போன்ற வழிகட்ட கூட்டத்தார்கள் தான் இந்த ஹதீஸ்லேருந்து சஹாபாக்களை டார்கெட் பண்ணுறாங்க. விளங்குதா? மற்றபடி எந்த ஒரு அறிஞரும் அஹ்லு சுன்னாவில் குர்ஆன் சுன்னாவை சரியான விளக்கத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் யாருமே இந்த ஹதீஸை வச்சு கௌசர் தடாகத்தில் அப்புறப்படுத்தப்படுவாங்கல்ல, அந்த ஹதீஸை வச்சு சஹாபாக்கள்னு எந்த ஒருவருமே சொல்லலை, எந்த ஒரு அறிஞருமே சொல்லலை. விளங்குதா? இது சொன்னது யாரு? ஷியாக்களும் ராஃபிதாக்களும் அவங்க வழியில் வரக்கூடிய வழிகேடர்கள் தான் இந்த வாதத்தை வைப்பாங்க. அடுத்து வாங்க, இந்த ஹதீஸ்ல நமக்கு மேற்கொண்டு சில விளக்கங்களும் இருக்குது. அந்த விளக்கம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுது இது சஹாபாக்களை குறிக்கல அப்படின்றது. அதுக்கு என்ன ஆதாரம், அது எப்படி அப்படின்றது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஹதீஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது சம்பந்தமான பல ஹதீஸுகள் புகாரிலையும் முஸ்லீம்லையும் வந்திருக்குது. இந்த ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வருது, இன்னஹும் இர்தத்து அலா அதுபாரிஹிமில் கஹ்கரா. அதிகமாக இந்த ஹதீஸ்ல இந்த வார்த்தை வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவங்க யாருன்னு சொன்னா, அவர்கள் தாங்கள் வந்த வழியே குதிகால்கள் மீது திரும்பி சென்று விட்டவர்கள் அப்படின்ற ஹதீஸ்ல வார்த்தை வருது. ரசூல்லா சொல்றாங்க, கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படக்கூடியவங்க யாருன்னு சொன்னா, அவங்க வந்த வழியே இஸ்லாத்துல எந்த வழியில வந்தாங்களோ பின்னாடி என்ன செய்வாங்க? குதிகால் வழியாக இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாயி இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போயிடுவாங்க என்று சொல்லி ரசூல்லா அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸை பற்றியும் இது சம்பந்தமா வேறு சில ஹதீஸுகள்ல வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவங்க யார் தெரியுமா? முர்த்ததானவங்க தான் என்ன செய்யப்படுவாங்க? அப்புறப்படுத்தப்படுவாங்க. யாரு? இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டாங்களா அவங்கள முர்த்ததுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவங்களை தான் ரசூல்லா என்ன சொல்றாங்க? இந்த வார்த்தையில சொல்றாங்க, இன்னஹும் இர்தத்து அலா அதுபாரிஹிமில் கஹ்கரா. அவங்க வந்த வழியே குதிகால்கள் மீது திரும்பி சென்று விட்டவர்கள், மதம் மாறியவர்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி முர்த்ததானவங்க. விளங்குதா? அப்ப அவங்கள குறித்து தான் ரசூல்லா என்ன செய்யறாங்க? கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவாங்க என்று சொல்லி ரசூல்லா சொல்றாங்க. அப்ப இதுல இருந்தே தெளிவா விளங்கிடுச்சு, கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுறவங்க யாருமே முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க. யார் இருப்பாங்க? முர்த்ததானவங்க தான் இருப்பாங்க அப்படின்றத நாம அறியறோம். விளங்குதா? அடுத்து நாம இந்த குற்றச்சாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொன்னையும் தெரிஞ்சுக்கணும், சஹாபின்னா யாரு, அதுக்கான டெஃபினேஷன் என்ன, சஹாபி யாரு, அதுக்குண்டான டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு மார்க் என்ன சொல்லுது? மன் லக்கிய நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினன் பிஹி வ மாத அலா தாலிக். மன் லக்கிய வ மாத அலா தாலிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சஹாபிக்குண்டான சரியான டெஃபினேஷன் என்ன தெரியுமா? யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை நம்பிக்கை கொண்ட நிலையில், அவர்கள் மீது ஈமான் கொண்ட நிலையில் ரசூலுல்லாவை சந்திச்சு அதே ஈமான் கொண்ட நிலையில் மரணிக்கின்றார்களோ அவங்க தான் யாரு? சஹாபி. சஹாபினா யாரு? யார் ஒருவர் ரசூலுல்லாவை
ஈமான் கொண்ட நிலையில சந்திச்சு அதே ஈமான் கொண்ட நிலையில மரணிக்கிறாரோ அவர் தான் என்ன சஹாபி. விளங்குதுங்களா? அப்ப என்ன விளங்குது? ஒரு மனிதர் ஈமான் கொண்டு வந்துட்டு மரணிக்கும் போது முர்த்ததாயிட்டாருன்னா அவர் என்ன ஆவாரு? சஹாபின்ற லிஸ்ட்ல அவரு வரமாட்டாரு. அப்ப சஹாபிக்குண்டான கண்டிஷன் 2 கண்டிஷன். ஒன்னு, சந்திக்கும் போது எந்த நிலையில சந்திக்கணும்? ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையில சந்திக்கணும். அடுத்து 2வது, மரணிக்கும் போது ஈமான் கொண்ட நிலையில மரணிக்கணும். அப்போ சஹாபின்னு சொன்னா உங்களுக்கு 2 கண்டிஷன் என்ன? ஈமான் கொண்ட நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் சந்திக்கணும், அதே ஈமான் கொண்ட நிலையில மரணிக்கணும். இங்க கூட பாருங்க எந்த அளவுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் விவேகமானவங்க, அறிவு உள்ளவங்க என்ன சொல்றாங்க? யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையில சந்திச்சாங்களோன்னு சொல்றாங்க. இப்படி கூட சொல்லலாம், யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்ட நிலையில பார்த்தாங்களோன்னு. அந்த பார்த்தாங்கன்ற வார்த்தையை கொண்டு வந்தாங்கன்னா யாருக்கெல்லாம் கண் தெரியாம இருந்தது அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க? சஹாபின்ற லிஸ்ட்ல வரமாட்டாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு சிந்திச்சு என்ன பண்ணாங்க? அந்த வார்த்தையை சொல்லும் போது யார் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சாங்களோன்ற வார்த்தையை கொண்டு வராங்க. சில பேர் சொல்லுவானுங்க, எங்களுக்கு தான் மார்க்கம் தெரியும், என்னப்பா மார்க்கத்தில் அவங்கள சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. வணங்குதா? இந்த அளவுக்கு நுணுக்கமாக சொல்லியிருக்காங்க மார்க்கத்தை. அப்போ என்ன விளங்குது? சஹாபிக்கு உண்டான டெஃபினேஷன் சொன்னால் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சந்திக்கணும். எந்த நிலையில் சந்திக்கணும்? இப்போ அபு ஜஹலை சந்திச்சான், அவன் சஹாபியில் வருவானா? அபு லஹப் சந்திச்சான், வருவானா? வரமாட்டாங்க. ஏன்? அவங்க ஈமான் கொள்ளலை. அப்போ சந்திக்கும் போது எந்த நிலையில் ஈமான் கொள்ளணும்? ஈமான் கொண்ட நிலையில சந்திக்கணும். அதே மாதிரி மரணிக்கும் போது ஈமானோட மரணிக்கணும். இப்படி இருந்தால் தான் என்ன? சஹாபி. அப்போ நல்லா விளங்கணும். அப்போ கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுறவங்க யாரா இருப்பாங்க? நம்ம பார்த்தோம் ஹதீஸ்ல, இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறவங்க தான் அதில் இருப்பாங்கன்னு சொன்னால் சஹாபி எப்படி வருவாங்க? எந்த ஒரு சஹாபியும் அதில் வரவே மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டாருன்னா அவர் சஹாபின்ற லிஸ்ட்லேயே இருக்க மாட்டார். இதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் வாழும் போது என்ன செஞ்சாங்க? நிறைய பேர் கிராமவாசிகள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. விளங்குதுங்களா? ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு அப்புறம் சில பேர் என்ன பண்ணாங்க? முஸைலிமா இப்னு கஸ்ஸாப்னு ஒருத்தவர் தான், அவனை என்ன பண்ணாங்க? நபியா ஏற்றுக்கிட்டு அவனுக்கு பின்னாடி போனாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க? நாங்கள் ஜக்காத்லாம் தரமாட்டோம்னு ஜக்காத்தை மறுத்தாங்க. இப்படியாக முர்த்தத் ஆனாங்க. விளங்குதுங்களா? இவங்க ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையில தான் சந்திச்சாங்க, ஆனால் முர்த்ததாக ஆயிட்டாங்க. அவங்களோட தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போர் செய்தாங்க. விளங்குதா? அப்போ நம்ம ஹதீஸ்ல பார்க்கக்கூடிய அந்த கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுறவங்க யாரு? முர்த்ததானவங்க. எந்த முர்த்ததானவங்க? ரசூலுல்லாஹ் காலத்தில் ஈமான் கொண்டு வந்துட்டு பிறகு முர்த்ததானவங்கள தான் இந்த ஹதீஸு குறிக்குது. இதுல சஹாபி யாரும் வரமாட்டாங்க அப்படின்றது தான் என்ன சரியான தகவல் அப்படின்னு பார்க்கணும். அதனால தான் இமாம் ஹத்தாபின்னு சொல்லக்கூடிய அறிஞர் சொல்றாங்க, இவங்க லொகாவிலையும் சரி ஹதீஸ் கலையிலையும் சரி ரொம்ப நாலேஜ் உள்ளவங்க. அவங்க சொல்றாங்க, இதுல இந்த ஹதீஸ் சம்பந்தமான வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா சில ஹதீஸ்ல உசைஹாபின்னு வருது. உசைஹாபின்னா ஒரு சில சஹாபாக்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சஹாபாக்கள். சில ஹதீஸுகள்ல ரஹ்துன்ற வார்த்தை வருது. ரஹத், ராஹா. அதுக்கு என்ன அர்த்தம்? குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவங்க. ஆக இவங்க சொற்பமானவங்களா தான் இந்த மாதிரி கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவாங்களே தவிர மற்ற நிறைய மக்கள் இதில் அப்புறப்படுத்தப்பட மாட்டாங்க. அடுத்து மேல என்ன சொல்றாங்க? இந்த ஹதீஸ்ல நமக்கு இதுவும் விளங்கணும். என்னன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரஹ்துன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ரஹ்துன்னா என்ன? குறைவான எண்ணிக்கையில் உள்ள மக்கள் என்று சொல்றாங்க. ஆக இந்த எல்லா ஹதீஸுகளை வைத்து என்ன சொல்றாங்கன்னா, கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுறவங்க சஹாபாக்கள்ல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு சம்பந்தமாக விளக்கம் சொல்லும் போது நமக்கு தெரியப்படுத்துறாங்க. விளங்குதா? அதனால தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது இல்ல, அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து வருது, இவர்கள் என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு அப்புறம் சில பேர் முர்த்தத் ஆயிட்டாங்க தெரியுமா? சில பேர் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஈமான் கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு அப்புறம் முஸைலமா இப்னு கஸ்ஸாப் என்ற பொய்யனை சிலர் நபியாக ஏற்றுக்கிட்டாங்க. சில பேர் ஜக்காத்தை தரமாட்டேன்னு சொன்னாங்க. இந்த மக்களை பற்றிய ஞானம் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. அதனால தான் என்ன சொல்றாங்க, நான் அவர்களை அறிவேன்றாங்க ரசூலுல்லாஹ்.
விளங்குதா? அதை வச்சு தான் சொல்கிறோம். ரசூல்லா வந்து இங்கே தான் அவங்களுக்கு சொல்லப்படும், இன்னும் அஹதசு மா பஅதக், உங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, பிதாத்து ரீதியான கொள்கை ரீதியான பிதாத்தில் அவர்கள் சென்று விட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்படும். ஆக இந்த ஹதீஸை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், பிரபலமான சஹாபாக்கள் எந்த ஒருவரும் இந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுறவங்க யாருன்னு சொன்னால் மதம் மாறியவர்கள், முர்த்ததானவங்க. சஹாபினாலே என்ன, அதுக்குன்னா டெஃபினேஷன் என்ன பார்த்தோம் நம்ம, யார் ஒருவர் ரசூல்லாவை ஈமான் கொண்ட நிலையில சந்திச்சு அதே ஈமான் கொண்ட நிலையில மரணிக்கிறாங்களோ அவங்க தான் சஹாபி. இடையில முர்த்தத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க சஹாபின்ற லிஸ்ட்ல வரமாட்டாங்க அப்படின்றதையும் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். கௌசர் சம்பந்தமான இந்த ஒரு ஹதீஸ் நம்ம அறிஞ்சோம். அடுத்து சஹாபாக்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூல்லா சொல்றாங்க, லா தர்ஜு பாதி குஃபாரன் எதிர்வு பாதுக்கும் ரிகாப பாதி, எனக்கு பிறகு ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்து கொண்டு நீங்க என்ன செய்திட வேண்டாம், காஃபிர்களாக ஆகிவிட வேண்டாம் என்று சொல்லி ரசூல்லா சொன்னாங்க. இந்த ஹதீஸை வச்சுட்டு என்ன பண்றாங்க, இந்த ஹதீஸுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். என்ன, யாரெல்லாம் கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவாங்களோ அவங்கள குறித்து என்ன சொல்றாங்க, ரசூல்லா மரணிச்சதுக்கு அப்புறம் சில பேர் பிதாத்தான காரியங்களை செய்தாங்க. அந்த மாதிரி பிதாத்தான காரியங்களை செய்தவங்களை ரசூல்லா என்ன செய்வாங்க, நாளைக்கு கௌசர் தடாகத்தில் நீர் போட்டுவதற்கு விரும்புவாங்க. ஆனால் அவங்க மலக்குமார்கள் அவங்கள அப்புறப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இவங்களை குறித்து என்ன சொல்றாங்க, சஹாபாக்கள் தான் என்று சில பேர் சொல்றாங்க. சரிங்களா? அவங்க யாரா, எந்த சஹாபாக்களா, பிதாத்தை செய்தவங்களா? விளங்குதா? இப்போ வாங்க, ரெண்டாவது பாங்கு இருக்குல்ல ஜும்மாவில், இந்த ரெண்டாவது பாங்கு சொல்றது என்ன, நம்ம அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் அதை பிதாத்துன்னு சொல்றாங்க. அதை கொண்டு வந்தது யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல்லா என்ன சொன்னாங்க, 10 பேர் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுல ஒருத்தர் யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இது பிதாத்துன்னு சொன்னா இந்த பிதாத்தை செய்தது யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ சொல்ல துணிவு இருக்குதா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவாங்கன்னு சொல்ல முடியுமா? யாரெல்லாம் வந்து சஹாபா சஹாபா சஹாபான்னு குதிக்கிறாங்களே இந்த ஹதீஸை வச்சு, அவன்கிட்ட நம்ம கேட்குறோம், என்ன இந்த ஹதீஸ் படி பார்த்தா சஹாபாக்களை சில பேர் பிதாத்து செய்வாங்க, அவங்கள குறித்து தான் ரசூல்லா வந்து இதை சொன்னாங்க, கௌசர் தடாகத்தில் அப்புறப்படுத்தப்படுவாங்க, அப்படியா? ரெண்டாவது பாங்க சொல்றது என்னப்பா, பிதாத்து. அப்போ இதை கொண்டு வந்தது யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 3 தலாக் சொல்றது என்னப்பா, அதுவும் பிதாத்து. அதை கொண்டு வந்தது யாரு, யார் கொண்டு வந்தா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை குறித்து ரசூல்லா என்ன சொன்னாங்க, சொர்க்கவாசிகள் சொன்னாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க சொன்ன விதிப்படி பார்த்தா பிதாத்தை செய்தவங்க என்ன ஆயிட்டாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிட்டாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், நவுது பில்லாஹ் மின் தாலிக். இப்படிப்பட்ட தவறான கருத்திலிருந்து கொள்கையிலிருந்து எல்லாம் நம்மளை பாதுகாக்க வேண்டும். என்ன சொல்றாங்க, இந்த விதிப்படி பார்த்தா என்ன ஆயிடும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் நரகவாசின்னு தான் சொல்லணும். சொல்லலாம், ஏன் சொல்ல மாட்டாங்க தெரியுமா, ஷியாக்கள் லிஸ்ட்ல போய் சேர்ந்துருவோன்ற பயம், மக்கள் அடையாளப்படுத்திடுவாங்கன்ற பயம். அதனால தான் இது பிதாத்தா, ஆனால் அதை செய்தது பிதாத் இல்லையா, செய்தவங்க அவங்கள பற்றி வாய் சொல்ல மாட்டாங்களாம். ஆக இதுதான் என்ன, இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் மக்கள் விளங்கி வச்சிருக்கக்கூடிய சஹாபாக்களை பற்றிய கண்ணியம். அப்போ கௌசர் தடாகத்திலிருந்து அப்புறப்படுத்த சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்ல நமக்கு தெளிவாக விளங்குது, அதை செய்யக்கூடியவங்க யாரு, முர்த்ததானவங்க, இஸ்லாத்தை விட்டே வெளியேறிட்டவங்க. விளங்குதா? அதில் எந்த ஒரு சஹாபியும் வர மாட்டாங்கன்றத ரசூல்லாவுடைய வார்த்தையை வச்சு நமக்கு விளங்குது. ரசூல்லா சொல்றாங்க, இன்னஹும் இர்தது அலா அதுபாரிஹிம் மின் கஹ்கரா, அவர்கள் வந்த வழியே என்ன செய்வாங்க, குதிகால்கள் மீது திரும்பி சென்று விடுவார்கள் என்று சொல்லி ரசூல்லா சொல்றாங்க. அடுத்து வாங்க, ரெண்டாவது குற்றச்சாட்டுக்கான பதில். என்ன குற்றச்சாட்டு, புகாரி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ், லா தர்ஜு பாதி குஃபாரா, எனக்கு அப்புறம் ஒருவர் அடித்துக்கொண்டு நீங்க என்ன செய்திட வேண்டாம், காஃபிர்களாக ஆகிவிட வேண்டாம். பார்த்தீங்களா, சஹாபாக்கள் தங்களுக்குள்ள போர் செய்துக்கிட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மோதிக்கிட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் மோதிக்கிட்டாங்க, சண்டையிட்டுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. விளங்குதா? அப்போ எனக்கு அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டு காஃபிர்களாகி விட வேண்டாம், அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் முஆவியாவும் சண்டை போட்டாங்க, அதனால அவங்க காஃபிர் ஆயிடுவாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் அலி ரலியல்லாஹு சண்டை போட்டாங்க, அதனால அவங்க காஃபிரா? அதனால என்ன செய்யணும்,
இனி புகாரி முஸ்லீம்ல ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிப்பெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம். ஏன்? அவங்க என்ன ஆயிட்டாங்க? சண்டை போட்டா காஃபிர் ஆயிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கிட மாட்டோம், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கிட மாட்டோம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கிட மாட்டோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்? காஃபிர் ஆயிட மாட்டீங்கன்னா இப்போ என்ன அர்த்தம்? அப்ப இந்த இடத்துல குஃபுர் என்பது என்ன, காஃபிர் என்பது என்ன? அது நேரடியான பொருள் அதுக்கு இல்ல, அதற்கு மாற்று பொருள் தான் இருக்குது. ஏன்னு சொன்னா அல்லாஹ்வே வந்து குர்ஆன்ல சொல்றான். என்னன்னு சொல்லி? சண்டையிட்டு கொள்பவர்களே அல்லாஹ் என்ன சொல்றான்? முஃமின்னு சொல்றான், இறை நம்பிக்கையாளர்னு சொல்றான். போர் செய்வதினாலோ சண்டையிடுவதினாலோ அவங்க என்ன ஆயிட மாட்டாங்க, காஃபிர் ஆயிட மாட்டாங்க, அவங்க முஃமினாகத்தான் இருப்பாங்க, இறை நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். எங்க சொல்றான்? சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்துல. இது 9வது வசனம், 10வது வசனம். 49வது அத்தியாயத்துல 9வது வசனம் 10வது வசனம். அதில் பாருங்க, வஇன் தாயிஃபதானி மினல் முஃமினீன, இறை நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள்ல இருந்து இரு சாரார், இறை நம்பிக்கை கொண்ட மக்கள்ல இரு சாரார் இக்ததலு, தங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டா, போர் செய்துட்டாங்கன்னா, ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, அந்த இருவருக்கு மத்தியில, அந்த இறை நம்பிக்கை கொண்ட போர் செய்துட்டாங்களே அந்த இருவருக்கு மத்தியில நீங்க என்ன செய்யுங்க, சமாதானத்தை ஏற்படுத்துங்க. ஃபஇன் பகத் இஹ்தாஹுமா அலல் உக்ரா, அப்படி ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை வந்து அநியாயமான மிகைக்குதுன்னு சொன்னா, ஃபகாத்திலுல் லதி தப்கி ஹத்தா தஃபிய இலா அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையின்பால் அவங்க திரும்பி வர வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, அவங்களோடு போரிடுங்க. ஃபஇன் ஃபஅத் ஃபஅஸ்லிஹு பைனஹுமா பில் அத்ல், அப்படி அவங்க இணங்கி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, நீதமான முறையில சீர்திருத்தமா அவங்க கிட்ட நீங்க சமாதானத்தை ஏற்படுத்துங்க. வாக்ஸிது, நியாயமா நடங்க, நீதியா நடங்க. இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸிதீன், நிச்சயமா அல்லாஹ் தஆலா நேர்மையாளர்களை விரும்புறான். இன்னமல் முஃமினூன இஹ்வா, இறை நம்பிக்கையாளர்கள் அனைவருமே என்ன, சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில நீங்க இணக்கத்தை ஏற்படுத்துங்க, சமாதானத்தை ஏற்படுத்துங்க. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்க அஞ்சுங்க. லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லி சொல்றான்? வஇன் தாயிஃபதானி மினல் முஃமினீன இக்ததலு, இறை நம்பிக்கை கொண்டவர்கள்ல இரு சாரார் தங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டா. இப்ப நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? எனக்கு அப்புறம் சண்டையிட்டுக்கிட்டு நீங்க என்ன ஆயிடாதீங்க, காஃபிராக ஆயிடாதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? இறை நம்பிக்கை கொண்டார்ல இரு சாரார் என்ன சொல்றான்? எந்த சகோதரர் சண்டையிட்டு கொண்டா? இறை நம்பிக்கை கொண்ட. இந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த அந்த ஹதீஸ் முரண்படுது, அதனால அந்த ஹதீஸை மறுத்துடுவியா நீ? இந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த ஹதீஸ் முரண்படுது, மறுத்துட்ட பிரச்சனை இல்லை, அவங்க மறுக்கிறதுக்கு என்ன பெரிய விஷயமா? மறுக்க மாட்டாங்க. ஏன்னா சஹாபாக்களை வந்து கொச்சப்படுத்துது அப்படின்றத காட்டுறதுக்கு இந்த ஹதீஸ் தேவை. அப்போ இந்த ஹதீஸுக்கு உண்டான சரியான விளக்கம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சண்டையிட்டவங்களை என்ன சொல்றான்? முஃமின்னு சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ் சண்டையிட்டுக்கிட்டா காஃபிர் ஆயிடும்னு சொல்றாங்களா? அப்ப அதுக்கு என்ன விளக்கம்? அங்க குஃப்ர் என்பது என்ன? நேரடி பொருள் இல்லை, அதற்கு மாற்று பொருளை நாம ரசூல் சாசனுடைய ஹதீஸ் இருந்தே கொடுக்குறோம். எப்படி? நபிகள் நாயகம் சாசம் சொல்றாங்க, புகாரியில 2704 நம்பர் ஹதீஸ். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல வந்து பயான் செய்யறாங்க, உரையாற்றி கொண்டிருக்கிறாங்க. உரையாற்றும் போது ஒரு பக்கம் அவங்களுடைய பேர குழந்தையான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முறை தன்னுடைய பேர குழந்தைய பார்க்கறாங்க, இன்னொரு பக்கம் சஹாபாக்களை பார்க்கறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, இன்னப்னி ஹாதா சய்யித், என்னுடைய இந்த பேர குழந்தை சயுஸ்லிஹ் பைன ஃபித்தைனி அதீமத்தைனி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள்ல இரும் பெரும் கூட்டத்தார்கள் அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யும், பிரச்சனை ஏற்படும், போர் நடக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில என்னுடைய பேர குழந்தையான இந்த ஹசன் என்ன செய்வாங்க, சமாதானத்தை ஏற்படுத்துவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸை அபு பக்ரா என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க. அபு பக்ரா என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்குது. எப்போ நடக்குது? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் என்ன நடக்குது? போர் நடக்குது. அந்த நேரத்தில் தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, இந்த போர்னால நிறைய பேர் என்ன செய்திருக்காங்க, தங்களுடைய உயிரை
இழந்திருக்காங்க. முஸ்லிம்கள் இப்படி தங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொள்வது சரியில்லை. நான் என்ன செய்யறேன், கிலாஃபத்துன்ற பதவியை முஆவியாகிய உங்களிடத்துல நான் ஒப்படைக்கிறேன். இனி நீங்களே என்னவா இருப்பீங்க, முஸ்லிம்களுக்கு ஹலீஃபாவாக இருப்பீங்க. நமக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சமாதானத்தை நாடுனாங்க. இதைத்தான் ரசூலா என்ன செய்யறாங்க, முன்னறிவிப்பா சொல்றாங்க. அப்ப அந்த ஹதீஸ் ரசூலா என்ன சொல்றாங்க, முஸ்லிம்கள்ல இரு பெருங்கூட்டத்தார் சண்டைகளுக்கு மத்தியில் என்ன செய்வாங்க, சமாதானத்தை நாடுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ், குர்ஆனுடைய அந்த வசனம், இவை அனைத்துமே நமக்கு என்ன தெரியப்படுத்துது, சண்டையிடுவதனால போர் செய்வதனால ஒரு மனிதன் என்ன ஆயிட மாட்டான், காஃபிராக ஆக மாட்டான். அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல வராங்க, குஃபர் என்று சொல்லி அதனுடைய நேரடி பொருள் இல்லாம மாற்று பொருளை தராங்க. என்ன பொருள் மாற்று பொருள், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுவது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்று அர்த்தம். குஃபருக்குண்டான நேரடி அர்த்தம் என்ன, இந்த இடத்துல குஃபர் என்று சொன்னால் மறைப்பதுன்னு அர்த்தம். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை இந்த இடத்துல மறைத்து விட்டு அதற்கு மாற்றமா நடக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகிறார்கள் என்ற அர்த்தம் தான் என்ன இந்த ஹதீஸிற்கு இருக்கிறது. இதுதான் என்ன எல்லா அறிஞர்களும் கொடுக்கக்கூடிய விளக்கம். ஹதீஸுகளுக்கு விளக்கம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் காலங்காலமாக இப்படி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்துட்டு சில பேர் அறியாமையினால ஒழுங்கா அரபியை தெரியாம குரானை ஒழுங்கா தெரியுமா, அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லைன்னா போயிட்டு வா, இதை இப்படிதான் விளங்கணும்னு மார்க் நமக்கு சொல்லுது, இப்படிதான் நம்ம என்ன செய்வோம் விளங்குவோம். உங்களுடைய சுய விளக்கத்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். இது இஸ்லாமிய மார்க் என்னவோ இன்னைக்கோ நேத்தோ வந்தது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ததாலு தாயிஃபத்துன் உம்மத்தி தாஹின் அல் ஹக்கி, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லிம்லயும் வருது. என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் எப்போ என்ன செய்யும், எல்லா காலத்திலுமே சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும். விளங்குதா? இன்னைக்கு நீங்க இருந்துட்டு போங்க உங்க வாதப்படி. உங்களுக்கு முன்னாடி யார் இருந்தா, ஹாரிஜியாக்கள் இருந்தாங்களா, மோத்தசிலாக்கள் இருந்தாங்களா, அஷாயிராக்கள் இருந்தாங்களா, யார் சத்தியத்தில் இருந்தா, யார் இருந்தா இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் காலத்துல யார் இருந்தா, ஷியாக்கள் இருந்தானுங்க சத்தியத்துல சஹாபாக்களை திட்டினவனுவ, இல்ல ஹாரிஜியாக்கள் இருந்தாங்களா சஹாபாக்களை எடுத்து போர் செய்தவங்க, அல்லது அஷாயிராக்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு மாற்று பொருள் கொடுத்தாங்களே, அல்லாஹ் இறங்கி வரானா இறங்கி வரான் கிடையாது, அல்லாஹ் சிறப்பு கவனத்தை செலுத்துறான், அல்லாஹ்வுடைய அருள் வருதுன்னு சொன்னாங்களே அந்த அஷாயிராக்கள், அவங்களுடைய கருத்தா, அவங்க சத்தியத்தில் இருந்தாங்களா, யார் சத்தியத்தில் இருந்தா, சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் யார் இருந்தா, தாபீன்கள் இருந்தாங்க, தபோ தாபீன் இருந்தாங்க. அப்படியே காலங்காலமாக சத்தியத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். விளங்குதா? இவங்க தான் சத்தியத்தில் இருந்தவங்க. இன்னொரு பக்கம் இவங்களுக்கு மாற்றமா சஹாபாக்களுக்கு எதிராக என்ன செய்தாங்க, சிலர் போர் செய்தவங்க, சஹாபாக்களை ஏசுனவங்க, விதியை மறுத்தவங்க, அல்லாஹ்வுடைய பண்புகளை தீர்த்து சொன்னவங்க, இந்த வழிகட்ட கூட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அதுதான் இன்னைக்கு நம்ம கிட்டலாம் இருக்குது. ஆக இந்த கூட்டங்கள் சத்தியத்தில் இருந்தவங்களாம். ஆக நமக்கு நல்ல விளங்குது, சத்தியத்தில் இருந்தவங்க யாரு, சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், அவங்க வழியில வர்றவங்க தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சிறப்பித்து சொன்னாங்க, கைருன் நாசி கர்னி தும்மல்லதீன எலுனஹும் தும்மல்லதீன எலுனஹும், மனிதர்களே சிறந்தவங்க யாரு, என் தலைமுறையினர். அதுக்கப்புறம் அடுத்து யாரு, அவங்களுக்கு அடுத்து வர ஜெனரேஷன், அடுத்த தலைமுறையினர் யாரு, தாபீன்கள், தபோ தாபீன்கள். அப்போ சஹாபாக்களுக்கும் தாபீன்களுக்கும் தபோ தாபீன்களுக்கும் இந்த சிறப்பு எதனால கிடைச்சது, மனிதர்களே சிறந்தவங்கன்னு ஏன் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அவங்க நல்லா அழகா இருந்தாங்க, வெள்ளையா இருந்தாங்க அப்படின்றதுக்காக வேண்டியா, நல்லா வாட்ட சாட்டமா இருந்தாங்க, அதுக்காக வேண்டிய சஹாபாக்களுக்கு சிறப்பு. மார்க்கத்தை சரியான முறையில விளங்குனாங்க, மார்க்கத்தை சரியான நடைமுறையில கொண்டு வந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் அவங்களுக்கு அந்த சிறப்பை கொடுக்குறான். நமக்கு யாருக்கும் கொடுத்துருக்கான் அல்லாஹ் அந்த மாதிரி சிறப்பை, இந்த அமைப்பு சரியான அமைப்பு, இந்த அமைப்பு சொர்க்கத்துக்கு சொல்ற அமைப்புன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ரசூல் என்ன சொன்னாங்க, சதப்தரிக் உம்மத்தி அலா ஸலாத்தி வ ஸபஈன ஃபிர்கா குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்து வாஹிதா, என்னுடைய உம்மத்து 73 கூட்டமா பிரியன்னு சொன்னாங்கல்ல, அதுல எல்லாமே என்ன செய்யும், நரகத்துக்கு செல்லும், ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் என்ன சொர்க்கத்துக்கு செல்லும். அவங்க யாருன்னு கேட்கும்போது ரசூல் என்ன சொன்னாங்க, மா அன அலைஹி வஸ்ஹாபி, நானும் எனது சஹாபாக்களும் எதன் மீது இருக்கிறோமோ. வெறும் ரசூலா இப்படி சொல்லிட்டு போலாம்ல, நான் எதன் மீது இருக்கிறேனோ அதுன்னு. ஏன் ரசூலா சஹாபாக்களையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க, ஏன்னா அவங்க பக்கத்துல இருந்தாங்க. நான் பக்கத்துல இருந்தா சேர்த்துக்கிறதுனா இது விளையாட்டா இல்லை காமெடியா? ரசூலா இந்த ஹதீஸை எப்படி சொல்றாங்க, எந்த அடிப்படையில் சொல்றாங்க, வஹீன் அடிப்படையில். ரசூல்லா மார்க்க தகவலை என்ன செய்யறது இல்லை, சும்மா விட்டடிக்கிறது இல்லை, நம்ம ஆளுங்களாம் விட்டடிக்கிற மாதிரி. ரசூல்லா ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா எங்க இருந்து சொல்லுவாங்க, எந்த ஒரு தனிநபரையும் சொர்க்கவாசின்னு சொல்றதுக்கோ அவங்க சொர்க்கத்துக்கு செல்வாங்கன்றதுக்கோ ரசூல்லாவுக்கு சுயமா அல்லாஹ் அந்த அனுமதியை கொடுக்கல. அல்லாஹ் அறிவித்து தந்தாதான் சொல்லுவாங்க.
அப்ப சொல்றாங்க, நானும் எனது சஹாபாக்களும் எந்த வழிமுறையில போறோமோ அவங்க தான் என்ன அந்த ஒரு கூட்டத்தார்கள் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் அன்னைக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க, மான அலைஹில் யோம வஸ்ஹாபி, அன்னைக்கு நானும் எனது சஹாபாக்கள் எதன் மீது இருக்கிறோமோ அதுல உள்ளவங்க, அதனால அன்னைக்கு தான் குடிக்கணும். அந்த அன்னைக்குன்னா என்னைக்கு? ரசூலுல்லாஹ் மரணிக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அன்னிக்கா, அல்ல அதுக்கு முந்தானத்து உள்ள அன்னிக்கா, என்னைக்கு அது? அப்படி வார்த்தை வருது பார்த்தீங்களா ஹதீஸ்ல. முதல்ல அந்த வார்த்தையே பலகீனமான வார்த்தை. அந்த யௌமுன்ற வார்த்தை வருது இல்லை, இன்றுன்னு சொல்லி அந்த வார்த்தையே பலகீனமான வார்த்தை. அப்படியே ஒரு வாதத்துக்கு அதை சஹீன்னு ஏற்றுக்கிட்டாலும், இப்போ சஹாபாக்கள் அன்னைக்கு வரைக்கும் தான் ரசூலுல்லாஹ் இதை சொன்ன வரைக்கும் தான் கரெக்டாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டாங்க, தவறாக போயிட்டாங்க, தவறான வழியில் போயிட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படி நீங்கள் அர்த்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அன்னைக்குன்றது என்னைக்குன்றதை டிக்ளேர் பண்ணும். ஏன்னா இப்போ ஒரு ஹதீஸ் அறிவிக்கும் போது அந்த ஹதீஸ் ஏற்றுக்க முடியாது. ஏன் அதை ரசூலுல்லாஹ் அன்னைக்குன்றதுக்கு அப்புறம் மறுநாள் சொன்னாங்க சஹாபாக்கள், அப்படி என்ன பண்ணலாம், மறுக்கலாம். ஒரு ஹதீஸ் சொன்னோன்னே இல்லைப்பா இந்த ஹதீஸ் ஏற்றுக்க முடியாது, ஏன் அதை ரசூலுல்லாஹ் அந்த அன்னைக்குன்னு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு இருந்து ஒரு 10 நாள் கழிச்சு இந்த ஹதீஸ் இந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, அதனால நான் ஏற்றுக்க மாட்டேன்னு எவனா சொல்ல முடியுமா? ஒரு லூசுன்னு சொல்லுவாங்க, விளங்குதா? அதனால தான் சொல்கிறோம், மார்க்க சம்பந்தமான தகவல்களை ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய விளக்கத்தை கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன செய்யணும், அவங்களுடைய வழிமுறை ரசூலுல்லாஹ் சிலாகித்து சொல்கிறாங்கன்னா என்ன, அவங்களுடைய விளக்கம் அவசியம் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், அறியறோம். சரியா? அடுத்து ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல சொன்னாங்கல்ல, காஃபிர் ஆகி விடாதீங்க. அப்போ காஃபிர் என்பது என்ன, குஃப்ர் என்பது என்ன, நேரடி அர்த்தம் இல்லை அப்படின்றத நாம விளங்கி கொள்ள வேண்டும். இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன் வ கிதாலுஹு குஃப்ருன், முஸ்லிமை ஏசுவது என்ன, பாவமாகும், அவனை கொல்வது என்ன, குஃபுராகும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. இப்போ ஒரு மனிதன் தவறுதலா அல்லது வேணுமெனே ஒரு முஸ்லீமை கொன்று விடுகிறான், என்ன ஆச்சு? அப்போ அவன் காஃபிர் ஆயிட்டானா? ஒரு முஸ்லீம் வேணுமெனே கொண்டுட்டான் அல்ல தவறுதலா கொண்டுட்டான், அப்போ அவன் காஃபிர் ஆயிடுவானா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இறைநம்பிக்கையாளனை கொண்டா குஃபுருன்ட்டாங்க, இவர் ஒரு முஃமினை கொண்டுட்டாரு, ஒரு முஸ்லீமை கொண்டுட்டாரு, அதனால இவர் காஃபிர் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல என்ன, குஃபுர் என்பது அதனுடைய நேரடி அர்த்தத்தில் இல்லை. இங்க குஃபுர் என்பது என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளை அவரு மீறி விட்டார் என்ற அர்த்தத்துல தான் வருமே தவிர, குஃபுர்னு சொன்னா அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவார் என்ற அர்த்தம் இல்ல அப்படின்றத என்ன செய்யறாங்க, நமக்கு தெரியப்படுத்துறாங்க. ஆக இத மாதிரி நம்ம என்ன பல தகவல்களை இந்த குஃபுர்ன்ற வார்த்தை சம்பந்தமாக பார்க்கலாம். அடுத்து வாங்க, சஹாபாக்கள் மீது வைக்கக்கூடிய மூன்றாவது ஒரு குற்றச்சாட்டு என்ன, ருப்ப முபல்லகின் அவ்வாமின் சாமி, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னிடத்திலிருந்து நேரடியாக கேட்குறாங்கல்ல, இவங்க கேட்டுக்கிட்டு யாருக்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்கிறாங்களோ, எத்தி வைக்கிறாங்களோ, அந்த கேட்குறவங்க இருக்கிறாங்களே, அவங்க இந்த சொல்கிறவங்களோட என்ன மார்க்கத்தை, அந்த விஷய தகவலை நல்ல விளங்கிடுவாங்க. ருப்ப முபல்லகின், சில நபர்கள் போய் எத்தி வைப்பாங்க தெரியுமா, முபல்லக்னா எத்தி வைக்கிறவங்க, சிலரிடம் செய்திகளை எத்தி வைப்பாங்க. அந்த எத்தி வைக்கிறவங்க எத்தி வைப்பவரோட என்ன செய்வாங்க, நன்றாக அந்த விஷயத்தை விளங்கிக் கொள்வாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. விளங்குதா? இந்த ஒரு வாக்கியத்தை வச்சுக்கிட்டு, இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு என்ன சொல்றாங்க, நமக்கு மார்க்கத்தை எத்தி வச்சது யாரு, சஹாபாக்கள், தாபீன்கள், தபு தாபீன்கள். அப்ப அவங்களோட நம்ம என்ன செய்யலாம், மார்க்கத்தை நல்ல விளங்கிக்கலாம் அப்படின்னு யார் சொல்றா, யார் சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுத்துக்கொள்ள கூடாதுன்றாங்களோ, சஹாபாக்களை தரக்குறைவா பேசுறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஹதீஸை எடுத்து வைப்பாங்க. நான் கேட்குறேன், சஹாபாக்களுக்கு நம்மள மாதிரி அறிவு இருந்துச்சா இல்லையா? யாருக்கும் மாற்று கருத்து இருக்கா? இந்த ஹதீஸை வச்சு சஹாபாக்களோட ஒருத்தவங்க மார்க்கத்தை நல்லா விளங்க முடியும் அப்படின்ற அர்த்தம் தான் இதுல இருக்குதுன்னா, சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் அறிவிச்சிருப்பாங்களா முதல்ல? இப்போ ஒரு மனிதரை பத்தி தவறான இது வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அந்த வார்த்தையை இப்போ அவங்க சொல்லுவாங்களா? அப்போ அவங்க சொல்றாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம், அவங்களுக்கு புரியலையே அந்த வார்த்தை. அடுத்து வாங்க, இஸ்லாமிய வரலாற்றுல எல்லா அறிஞர்களும் வராங்களே, இமாம் புகாரிலிருந்து, இமாம் முஸ்லீம் இருந்து, அவங்களுக்கு முன்னாடி இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக் எல்லாம் இருக்காங்கல்ல. இந்த அறிஞர்கள்லாம் என்ன சொல்றாங்க, சஹாபாக்கள் தான் நம்ம எல்லாரையும் விட மார்க்கத்தை நல்லா விளங்குறவங்க சொல்லி சொல்றாங்க. அப்ப இவங்களாம் அறிவே இல்லையா? இமாம் ஷாஃபிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதா? இமாம் மாலிக் ஒன்றும் தெரியாதா? குரானை ஒழுங்கா ஓத தெரியல, இவன் சொல்றான் சஹாபாக்களோட மார்க்கத்தை நல்லா விளங்குவன்னு.
ஆனா நல்ல மார்க்கத்தை விளங்குன இமாம் ஷாஃபி சொல்றாங்க, நம்மளை காட்டிலும் யார் நல்ல மார்க்கத்தை விளங்குவாங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க. இப்ப யார் சொல்றதை ஏத்துக்கிறது? அல்லாஹ் சொல்றான் ஹலக்கல் இன்சான்ன்றான். இன்சான மனிதன் நம்ம என்ன செய்தோம்? படைச்சோன்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. அதை கூட ஒழுங்கா வார்த்தையில ஹலக்கல் இன்சான. ஹலக்கன்னா என்ன? இன்சானை நம்ம சிரைச்சோம், மனுஷனை நம்ம சிரைச்சோம், ஷேவிங் வேலையை பண்ணிட்டு இருக்கிறானோ அந்த மாதிரி தப்பு தவறுமா குர்ஆனை படிச்சுக்கிட்டு மார்க்கத்தை அடிப்படை ஒன்றும் விளங்காம ஒரு மண்ணும் தெரியாம என்ன பேசுறானுங்க? சஹாபாக்களை விட நாங்க மார்க்கத்தை நல்லா விளங்குவோம். யாருப்பா அவரு? 4 மேக்சினை படித்தவர், 4 பயானை கேட்டவர். சஹாபாக்கள் எப்படி தெரியுமா இருந்தாங்க? ரசூலாட்டு எப்படி தெரியுமா மார்க்கத்தை எடுத்துக்கிட்டாங்க? உமர் ரதியல்லாஹு ஒரு சஹாபி, அவங்க அவருடைய அண்டை வீட்டாரோட என்ன பண்ணாங்க? ஒரு முறையை வச்சிருந்தாங்க. என்ன முறை? நீங்க போங்க இன்னைக்கு ரசூல்லா கிட்ட என்னெல்லாம் ரசூல்லா வஹீர் இறங்கியதோ, மார்க்கத்தில் என்னெல்லாம் சொல்றாங்களோ, சட்டங்கள் என்ன சொல்றாங்க கேளுங்க. கேட்டுட்டு வந்து நீங்க என்ன செய்யுங்க, நான் இரவுல வருவோம் பார்த்தீங்களா, எனக்கு தெரியப்படுத்துங்க. நாளைக்கு நான் என்ன செய்வேன், அதே மாதிரி உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க போங்க. நான் ரசூல்லாவுடைய சபையில போய் அவங்களுடைய அந்த மஜ்லிஸ்ல போய் உட்கார்றேன், அவங்களுடைய கல்வி கூட்டத்தில் உட்கார்றேன். அவங்க என்னெல்லாம் எனக்கு மார்க்கத்தில் சொல்றாங்க அதை நான் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து சொல்றேன்னு ஒரு முறையை நம்ம ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்படிலாம் சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க? மார்க்கத்தை கத்துக்கிட்டாங்க. டெய்லியும் ரசூல்லா விட்டு கேட்டாங்க. ஒவ்வொரு சந்தேகங்கள் வரும்போது, அல்லாஹ்வுடைய தூதரே தஜ்ஜால் வருவான் 40 நாள், அந்த முதல் நாள் எப்படி ஒரு வருஷம் மாதிரி இருக்குமே, அப்ப எப்படி இபாதத்து செய்யணும், இந்த மாதிரி ரசூல்லா கிட்ட எத்தனையோ கேள்விகளை கேட்டவங்க. ஹிலால்னா என்ன, பிறை சம்பந்தமான கேள்வியை கேட்டாங்க. பெண்கள் சம்பந்தமான சட்ட தொடர்பான விஷயங்களை கேட்டாங்க. போர்ல கிடைக்கிற பொருள் அது சம்பந்தமா கேட்டாங்க. எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்டாங்க. விளங்குதா? ஆக அப்படிப்பட்ட சஹாபாக்கள் மார்க்கத்தை சரியா விளங்கல. அவங்க கிட்ட இருந்து மார்க்கத்தை பின்னாடி வந்தவங்க நல்ல விளங்குறாங்கன்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா இது ஒரு சரியான வாதமா? அறிவுபூர்வமாக கூட என்ன சொல்ல முடியாது இப்படி ஒரு வாதத்தை. சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைசல் கபரு கல் முஆயினான்னு சொல்லுவாங்க. ஹதீஸ்ல வருது, லைசல் கபரு கல் முஆயினா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செய்தியை விட அந்த செய்தியை வந்து நம்ம படிக்கிறத விட கேட்கறத விட அந்த விஷயத்தை நேரடியா பார்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன நாலேஜ் அதிகமா இருக்கும். ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க, இந்த குர்ஆன் வசனத்தை சொன்னாங்களே இது எப்படி புரிஞ்சாங்க, இது எப்போ இறக்கப்பட்டது, என்ன காரணத்தினால இறக்கி அருளப்பட்டது, இதுக்கான காரணம் என்ன, இது பொதுவான சட்டமா வரையறுத்து சொல்லப்பட்ட சட்டமான்றதுல யார் பார்த்தா? சஹாபாக்கள் நேரடியா பார்த்து ரசூலுல்லாஹ் இருந்து மார்க்கத்தை பெற்றவங்க. அவங்க தான் நமக்கு என்ன செய்யறாங்க? இந்த செய்தியை சொல்றாங்க. ஆக அவங்க மார்க்கத்தை சரியா விளங்கலையா, நாம தான் மார்க்கத்தை நல்ல விளங்கிட்டோமா? இது ஏதாவது ஏற்புடைய வாதமா இருக்குதா? அடுத்து வாங்க, சஹாபாக்கள் எப்படி மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் எடுத்தாங்க? நமக்கு குர்ஆனி ஹதீஸ் சொன்னது யாரு? சஹாபாக்கள். உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் எடுத்துக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஹதீஸ் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஒழுவுடைய சம்பந்தமா ஒரு சட்டத்தை சொல்றாங்க. அந்த ஹதீஸை சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. இப்போ எவெல்லாம் வந்து சஹாபாக்களை விட நாங்கள் மார்க்கத்தை நல்லா விளங்கணும்னு சொல்றாங்களோ அவங்ககிட்ட நம்ம கேட்குறோம். அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த ஹதீஸை கேட்டாங்கல்ல, வெறுமே பொருள் தெரியாம அதனுடைய அர்த்தம் தெரியாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவங்க அப்படியே காதில் வாங்கிட்டாங்க, அப்படியே புரியாம வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்களா? என்ன அர்த்தம் அது? இப்போ சஹாபாக்கள் இந்த ஹதீஸை நமக்கு அறிவிச்சு தந்தது யாரு? சஹாபாக். அந்த ஹதீஸை படிச்சுட்டு இவருக்கு புரியுதா, ஆனா அந்த ஹதீஸை அறிவித்த சஹாபாக்களுக்கு அது சரியா புரியலையா, அவங்கள விட இவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து சஹாபாக்களோட மார்க்கத்தை நல்லா விளங்கணுன்றதுக்கு என்ன ஆதாரமா? ஃபிரௌனுடைய பாடியா நம்ம பார்த்துட்டோம்ல, சஹாபாக்கள் பார்த்தாங்களா? பார்க்கல. அதே மாதிரி என்ன ஆதாரம்? ஜூது மலையில வந்து கப்பல் ஒதுச்சு பார்த்தீங்களா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல், அது யார் பார்த்தா? நம்ம பார்த்துருக்குறோம். சஹாபாக்கள் பார்த்தாங்களா? பார்க்கல. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம் இருக்குது, அதே மாதிரி கணக்கியல் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவம் இருக்குது, குழந்தை தாயினுடைய கருவறையில் எப்படிலாம் உருவாகுது, ஏன் பூமி சம்பந்தமான விஷயம், விண்ணுலக சம்பந்தமான விஷயம் இன்னைக்கெல்லாம் இல்லை, நம்மலாம் ஓரளவு அறிஞ்சு வச்சிருக்கோம். சஹாபாக்களுக்குலாம் இது தெரியாது. அப்போ நமக்கு மார்க்கத்தை அவங்களோட நல்ல விளங்கி வச்சிருக்குன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். அப்படி பார்த்தா ரசூலுல்லாஹ் கூட தான் மருத்துவம் தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னா உம்மத்து உம்மியத்துன், நாங்கள் எழுத படிக்க தெரியாத சமுதாயம், எங்களுக்கு விண்ணியலை பற்றி தெரியாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். மருத்துவத்தை பற்றி தெரியாது, அவங்க காலத்து இந்த அளவுக்கு மருத்துவம் இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து ஃபிரௌனுடைய உடலை பார்க்கல, ஜூது மலையில் ஒதுங்க கப்பரை ரசூலுல்லாஹ் பார்க்கல. அப்போ ரசூலுல்லாஹ் உனக்கு மார்க் நல்லா தெரிஞ்சிச்சா? ரசூலுல்லாஹ் உனக்கு அதிகமான அறிவு வந்துட்டா? எந்த விஷயத்தை நீ சஹாபாக்களுக்கு பொறுத்துட்டு அது ரசூலுல்லாஹ்வுக்கும் பொருந்தும். இன்னைக்கு ஒரு ஹதீஸ்னா தட்டுனா எல்லாம் வந்துடும்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் கூட தான் இல்லை.
ரசூல்லாவுக்கு சில விஷயங்கள் மறதி இருந்துச்சு. அப்போ ரசூல்லாவோட நீங்கள் மேலானவங்களா? ரசூல்லாவோட உங்களுக்கு மார்க் நல்லா தெரியுமா? அதுதான் நம்ம நல்லா விளங்குறோம். சஹாபாக்களுடைய விளக்கம் என்பது என்ன? காலையில் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, சில விதிகள் எப்போ எடுக்கணும், என்ன மாதிரி எடுக்கணுன்ற விதியெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், பார்க்குறோம். அந்த விதியின் அடிப்படையில் விளங்கினா எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சஹாபாக்களை வந்து ரசூல் மாதிரி ஆக்கல. இவங்க வந்து சஹாபி ரசூல்லாவுக்கு எதிராக சொல்லியிருந்தாலும் நம்ம அப்படியே ஏற்றுக்கணும்னு சொல்லலை. ஏன் ரசூல்லாவுக்கு எதிராக சில தகவல் சஹாபாக்கள் சொல்கிறாங்க? அந்த செய்தி கிடைக்காம இருந்துச்சு, என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. செய்தி கிடைக்க வரும்போது என்ன செஞ்சுட்டாங்க, மாற்றிக்கிட்டாங்க. சில பேருக்கு செய்தி கிடைக்காம இருந்துச்சு. நம்ம சஹாபாக்களுடைய விளக்கம்னா அபூபக்கர் ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் ரசூல்லா சொன்ன மாதிரி. உமர் ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் ரசூல்லா சொன்ன மாதிரி. அப்படி சொல்ல சஹாபாக்கள் அனைவருமே ஒருமித்த கருத்தில் ஒன்று சொன்னாங்கன்னா அது என்ன, அது முக்கியம். அதை நம்ம கட்டாயமாக ஏற்று ஆக வேண்டும். சஹாபாக்கள் இருவேறு கருத்து இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, மூணாவது ஒரு கருத்துக்கு போகக்கூடாது. அவங்களுடைய கருத்தில் யார் குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்குதோ அந்த கருத்து தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து வாங்க, இந்த ஹதீஸில் சொல்கிறாங்கல்ல, சில பேர் வந்து விஷயத்தை எத்தி வைப்பாங்க. அவங்க யார்கிட்ட எத்தி வைக்கிறாங்களோ அவங்க நேரடியாக கேட்டவங்களோட நல்ல விளங்கிடுவாங்க ரசூலா சொல்கிறாங்கல்ல. அங்கே ஒரு வார்த்தையை ரசூலா பயன்படுத்துகிறாங்க, ருப்பன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ருப்ப அரபியில் ருப்பன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படும்னா ஐலி தக்லீல்னு சொல்லுவாங்க அரபியில். ருப்பன்ற வார்த்தை குறைவான ஒரு பொருளை, குறைவான எண்ணிக்கையை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தப்படும். அப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்திருக்கக்கூடிய சிலர் என்ன செய்வாங்க, மற்றவங்க கிட்ட இந்த விஷயத்தை எத்தி வைப்பாங்க. ஆனால் யார்கிட்ட எத்தி வைக்கிறாங்களோ அவங்கள விட இவங்களை விட அவங்க நல்ல அதை விளக்கிடுவாங்க ரசூலா சொல்கிறாங்க. அப்போ இதை ரசூலா என்ன செய்யல, ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இங்கே இருக்கிறாங்க, இவங்க யார்கிட்ட போய் இந்த விஷயத்தை எத்தி வைக்கிறாங்களோ அந்த தாபீன்கள் இவங்களோட மார்க்கத்தை நல்லா விளங்கிடுவாங்க. அந்த தாபீன்கள் யார்கிட்ட போய் இந்த விஷயத்தை எத்தி வைக்கிறாங்களோ அவங்களோட நல்லா விளங்குவாங்க. அப்படி சொல்லலை. எப்படி சொல்றாங்க, சில நபர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன, சில பேர்ட்டு இந்த விஷயத்தை எத்தி வைக்கலாம். ஆனா எத்தி வைக்கும் போது எத்தி வைக்கப்படுறவங்க என்ன, இவங்களை விட நல்ல விளங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற ரசூலுல்லாஹ் சிலர் என்ற வார்த்தையை அங்க பயன்படுத்துறாங்க. சும்மா ஒண்ணும் இல்லை, மார்க்கத்துல சில வார்த்தைகள் சில விஷயங்கள் வருதுன்னா அப்படியே வராது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன் ரசூலுல்லாஹ் பொதுவா சொல்லலாம்ல, இங்க வந்திருக்கிறவங்க யாருக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாங்களோ அவங்க இவங்களை விட நல்லா விளங்கிக்குவாங்க சொல்லலாம். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்ல, ருப்பன்ற வார்த்தையை சொல்றாங்க. ருப்ப முபல்லகின், சில எத்தி வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவங்க யார்கிட்ட எத்தி வைக்கிறாங்களோ, எத்தி வைக்கிறவங்களை காட்டிலும் யார்கிட்ட எத்தி வைக்கிறாங்களோ அவங்க நல்ல இந்த விஷயத்தை விளங்கிடுவாங்கன்னு ரசூலுல்லாஹ் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை சொல்றாங்க. விளங்குதா? அதனால என்ன செய்ய முடியாது, இதை வச்சு பொதுவா நான் அபூபக்கர் ரலியல்லாஹு எனக்கு நல்ல மார்க்கம் தெரியும், உமர் ரலியல்லாஹு எனக்கு மார்க் நல்லா தெரியும், சஹாபாக்களுடைய குழுவை விட எங்களுடைய ஜமாத்துக்கு தான் நல்ல மார்க்கம் தெரியும் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மார்க்கத்தை எங்கிருந்து எடுத்தவங்க, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, இந்த தூதர் குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நேரடியா மார்க்கத்தை கல்வியை பெற்றவங்க யாரு, சஹாபாக்கள். அதனால தான் நம்ம சொல்றோம் மார்க்கத்தை நல்ல விளங்கணும் யாரு, சஹாபாக்கள் தான். அவங்கள மாதிரி மார்க்கத்துல யாரும் விளங்க முடியாது. இன்னைக்கு பாக்குறோம்ல, குர்ஆன் ஹதீஸ்ன்றான். குர்ஆன் ஹதீஸ் சொல்றவங்களே என்ன பண்றாங்க, ஒருத்தவன் கையின்னா அல்லாஹ்வுடைய கையின்னா கை இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றான், அல்லாஹ்வுடைய சக்தி ஆற்றல் வல்லமன்றான். இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, அல்லாஹ் இறங்கி வர்றான்னா இறங்கி வர்றான் கிடையாது, என்ன அர்த்தம், சிறப்பு கவனத்தை செலுத்துறான். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் இறங்கி வர்றான்னா இறங்கி வரான் கிடையாது, அல்லாஹ்வுடைய அருள் வருதுன்றான். அவன் நம்ம சுன்னத் ஜமாத்துன்றோம், அருள் வர்றவனை. சிறப்பு கவனம்னு சொல்றோம், நம்ம தௌஹீத் ஜமாத்துன்றோம். விளங்குதா? ஆக இதுதான் என்ன வித்தியாசம். இன்னும் ஒரு சில சாரா என்ன பண்றாங்க, சஹாபாக்கள் தாபிங்க தபோ தாபிங்க அவங்களுடைய விளக்கத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய கையினா கைதான், அல்லாஹ் இறங்கி வர்றான்னா அதுக்கு நேரடி பொருள் தான், அவங்க அல்லாஹ்வுடைய பண்புகள்ல மாற்று பொருள் தரல. விளங்குதுங்களா? ஆக இப்படித்தான் என்ன குர்ஆன் ஹதீஸை நாம விளக்கத்தை பார்க்குறோம். இப்போ சஹாபாக்கள் கொள்கை சார்ந்த விஷயங்கள் என்ன பண்ணாங்க, ஒரே கருத்துல இருந்தாங்க, அவங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. சில சட்டத்திட்டங்கள்ல என்ன கருத்து வேறுபாடு இருந்துச்சு, அதுல யாருடைய கருத்து குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமா இருக்குதோ அதை ஏற்று நடப்போம். யாருடைய கருத்து குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமா இல்லையோ அங்க நம்ம விட்டுடுவோம். ஆக குர்ஆன் ஹதீஸை சஹாபாக்கள் நன்றாக விளங்குனாங்க. அவங்கள விட ஒருத்தவங்க என்ன செய்ய முடியாது, மார்க்கத்தை நல்ல முறையில் அந்த கூட்டமைப்போடு யாருமே இந்த மார்க்கத்தை விளங்க முடியாது அப்படின்றத நாம் அறிந்திருக்கிறோம். ஆக நம்ம சொன்ன விஷயத்தின் அடிப்படையில் சலஃப் மன்ஹஜ்னா என்ன, அந்த மன்ஹஜை எப்படி விளங்கணும், அந்த மன்ஹஜுக்கு எதிராக இருக்கக்கூடிய தவறான வாதங்கள் என்ன அப்படின்றத பற்றி நாம்
சில விஷயங்களை பார்த்தோம். ஆக நம்ம பார்த்த விஷயங்கள் அடிப்படையில் சரியான முறையில் நம்பிக்கை கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும்